பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 40 முதல் 45 வரை உள்ள இறைவசனங்கள். இந்த இறைவசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோயாளரை குணமாக்கக்கூடிய அந்த நிகழ்வை இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தொழுநோயாளர் இயேசுவை அணுகினார், இயேசுவினுடைய அந்த ரெஸ்பான்ஸ் பதில் என்னவாக இருந்தது என்பதை பற்றியான அந்த செய்தி இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால், தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசுவிடம் நெருங்கி வருகிறார். வந்தவர் என்ன செய்கிறார்? நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். நெருங்கி வராரு. நெருங்கி வந்து முழந்தால் படியிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவிடம் வந்து அவர் முழந்தால் படியிட்டு இயேசுவிடம் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், நீர் விரும்பினால் என் நோயை குணமாக்கும். நான் இந்த தொழுநோயாளர் இந்த குணமாக்கக்கூடிய நிகழ்ச்சி நான் பார்க்கின்ற பொழுது, தொழுநோயாளர் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள். நாம் யாரும் தொழுநோயாளரை தொடுவதை பயப்படுகிறோம். ஏனென்றால் அந்த நோய் நமக்கு வந்துவிடும் என்ற எண்ணம் இருக்கிறது. இன்றும் கூட லெப்ரசி காலனி என்று தனியாகத்தான் நாம் வைத்திருக்கிறோம். மக்களோடு சேர்ந்து வசிப்பதற்கான உரிமை இன்று அதிகமாக அவர்களுக்கு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் இயேசு வாழ்ந்த காலத்திலே அது இன்னும் அதிகமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். தொழுநோயாளர் என்பவர்கள் தூரமாக இருக்க வேண்டும், அவர்கள் அருகில் வரக்கூடாது. அப்படி வந்தால் மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு உண்டு. எனவே அவர்கள் மக்கள் சந்திக்க முடியாத ஒரு தூரத்திலே அவர் இருக்க வேண்டும். அப்படியே மக்கள் பகுதிக்கு வந்தாலும் அவர்கள் தீட்டு என்று சொல்லிக்கொண்டே கத்திக்கொண்டே வர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளியில் தான் நம்ம மக்களை சந்திக்க முடியும், பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்குறோம் இன்றைக்கி இந்த தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசுவை நெருங்கி வந்துட்டார், பக்கத்திலே வந்துட்டார் என்று சொல்லப்படும். நெருங்கி வந்து அவர் முன்னால் வந்து முழந்தால் படியிட்டு இந்த கோரிக்கையை வைக்கிறார், வேண்டுதலை வைக்கிறார், என்னுடைய நோயை குணமாக்கும். பார்க்கும்போது இயேசுவினுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்குறோம். இயேசு வந்து தொழுநோயாளரை எந்தவித கேள்வியும் கேட்கவில்லை. நீ எப்படி என்னுடைய அருகில் வரலாம், நீ பக்கத்தில் வந்தாலே தீட்டு ஆகிவிட்டது, எப்படி வரலாம் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பவில்லை. மாறாக அவர் அந்த தொழுநோயாளரை வெறும் தொழுநோயாளராக பார்க்காமல் ஒரு மனிதராக அவர் பார்க்கிறார், மதிக்கக்கூடிய மனிதராக பார்த்தார். அதனால்தான் அவர் மீது இரக்கம் கொண்டார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவரை தேவையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் பார்த்தார். அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆளாக தன்னை பார்த்தார். அதனால்தான் அவர் தொழுநோயாளர் என்று தெரிந்திருந்தும், தொட்டால் தீட்டு என்று அறிந்திருந்தும் அந்த தொழுநோயாளரை தொட்டு குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான அந்த செய்தியை சொல்கிறார். அவன் நோயுற்று இருந்தாலும் அவன் ஒரு மனிதன், அவன் ஒரு தேவையில் இருக்கிறான். அவன் மனிதர்களுடைய பக்கத்தில் வர தகுதியற்றவனாக இருக்கிறான். ஆனால் நான் அப்படி நினைக்கப் போவதில்லை. அவனை நான் மனிதனாக மதிக்கிறேன், அன்பு செய்யக்கூடிய ஒருவனாக பார்க்கிறேன் என்பதுதான் இயேசுவினுடைய பதிலாக இருக்கிறது. எனவே குணப்படுத்துதல் என்பது ஏதோ தொட்டு குணப்படுத்துவதல் மட்டுமல்ல, அதில் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே அடங்கி இருக்கிறது. அன்பு என்பது ஏதோ தூரமாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய காரியம் அல்ல, அது நெருக்கத்தில் செய்யக்கூடிய காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் அவனை தொட்டு அந்த குணமாக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறார். எனவே ஒரு குணப்படுத்துதலுக்கு வந்து பணம் இருந்தால் போதாது, அல்லது தகுதி இருந்தால் போதாது, திறமை இருந்தால் போதாது, தொழில்நுட்பம் இருந்தால் போதாது. மாறாக நேசிக்கக்கூடிய அந்த அன்பு இருக்க வேண்டும். அவனும் ஒரு மனிதன் என்று நினைக்கக்கூடிய அந்த அன்பு இருக்க வேண்டும். அது ஆண்டவருடைய இயேசுவிடம் இருந்ததை பார்க்கிறோம். அந்த எண்ணத்தில் தான் ஆண்டவர் இயேசு அவனை தொட்டு குணமாக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவினுடைய மனநிலையிலே என்னுடைய உதவியும் என்னுடைய அன்பும் தேவைப்படுகிற ஒருவருக்கு அது எந்த நிலையில் அவர் இருந்தாலும் நான் கொடுப்பேன் என்பதுதான் இயேசுவினுடைய சிந்தனை. அவர் தொழுநோயாளர் இருக்கலாம், வேறு எந்த நோய் பிடித்தவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு என்னுடைய அன்பு தேவையாக இருக்கிறது, அவருக்கு என்னுடைய மன்னிப்பு தேவையாக இருக்கிறது, அவருக்கு என்னுடைய அரவணைப்பு தேவையாக இருக்கிறது, அவருக்கு என்னுடைய ஆறுதல் தேவையாக இருக்கிறது. எனவே அவர் எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, நான் இதை செய்வேன். இதுதான் அன்பினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதனை அன்பின் அடிப்படை இயேசு தன் வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் அவர்
செய்தார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு மிக அழகாக சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தொழுநோயாளருடைய அந்த நிலையில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் யாரை பற்றியும் யோசிக்கவில்லை. நாம் ஆண்டவர் இயேசுவிடம் நெருங்கிய சென்றால் மக்கள் என்ன செய்வார்கள், அல்லது இந்த சமூகம் நம்மை எதன் தண்டனைலாம் கொடுக்கும், அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் அவரிடம் போனால் நான் குணமடைவேன் என்ற ஒற்றை சிந்தனை தான் அந்த தொழுநோயாளருக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடம் நான் சென்று விட்டேன், எனவே எனக்கு எல்லாம் நடந்துவிடும் என்ற அவருடைய நம்பிக்கை. ஆண்டவர் இயேசுவிடம் சென்றால் நான் அந்த தைரியத்தோடு துணிவோடு நான் ஆண்டவரிடம் செல்வேன், அவர் எனக்கு நலமளிப்பார் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அது அந்த தொழுநோயாளர் இருந்தது. அந்த தொழுநோயாளர் இருந்த நம்பிக்கை இயேசுவிடமிருந்து பரிவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் குணமாக்கலையும் அந்த தொழுநோயாளருக்கு கொடுத்தது என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த 2 பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், இயேசுவினுடைய அவருடைய பார்வையிலிருந்து அன்பு என்பது அது யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவைப்படுகின்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை. தொழுநோயாளர் பகுதியிலிருந்து நாம் அவருடைய எண்ணத்திலிருந்து பார்த்தோம் என்றால், யாருக்கும் எதற்கும் பயப்படாமல், யார் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணம் இல்லாமல் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கை அது நமக்கும் இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவரிடம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்போம்.